புரிய டிவோஷன் பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன வயசுல இருந்தே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேலின் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நியாயம் விசாரிப்பவனாகவும் இருந்தாரு. அவருடைய ஓல்ட் ஏஜ்ல தன்னுடைய குமாரர்களை நியாயம் விசாரிக்க வச்சாரு. ஆனா அவங்க பரிதானம் வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களை சரியாக நியாயம் விசாரிக்கல. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருக்கிற மூப்பர்கள் சாமுவேல்ட்ட எல்லா ஜனங்களுக்கு இருக்க மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா தான் வேணும்னு சொல்றாங்க. அவங்க கேட்ட அந்த காரியம் இவரு சாமுவேலுக்கு ரொம்ப விசனமா இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் சாமுவேலிடம் நீ அவங்க சொல்ல கேட்டு அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்றாரு. அதனால சாமுவேல் சவுல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துறாரு. ஆனாலும் அவங்களுடைய இந்த செயல் கர்த்தருக்கு எவ்வளவு வருத்தமும் விசனத்தையும் கொடுத்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு சுட்டி காட்டுறாரு. அப்ப ஜனங்கள் நாங்க பாவம் செய்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சாமுவேல்கிட்ட சொல்றாங்க. அப்ப சாமுவேல் அவங்கள்ட்ட நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 12:23. நம்ம பிறருக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய ரிலேட்டிவ்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, நம்ம போற சபையில இருக்க மக்களுக்காக, இல்ல நம்ம வாழ்ற தேசத்தின் ஜனங்களுக்காக நம்ம டெய்லி ஜெபிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. நம்ம கேட்டா ஜெபிக்கிறோம்னு தான் சொல்லுவோம். ஆனா எப்ப ஜெபிக்கிறோம்? எப்பொழுதாவது தான் ஜெபிக்கிறோம். சிலர் வியாதியில இருக்கிறப்ப, சிலர் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொள்றப்ப, தேசத்துல ஏதாவது ஒரு மோசமான சூழ்நிலை வரப்ப மட்டும்தான் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. சாமுவேலை போல பிறருக்காக ஜெபிக்காம இருப்பது கூட பாவம்ங்கிறத நம்ம யாராவது அறிந்திருக்கிறோமா? கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். திருடுவது, இல்ல கொலை செய்யறது, வேசித்தனம் செய்வது பாவம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிறருக்காக ஜெபிக்காம இருப்பதும் பாவம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்ல. கர்த்தர் ஜெபத்தின் வழியாக தான் ஒருவரை ஆசீர்வதிக்கிறாரு. வியாதியில இருக்கும் ஒருவருக்காக நம்ம ஜெபிக்காம இருப்பதால் தான் அவங்க இன்னும் சுகம் பெறாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கணும். நம்ம வாழ்ற நாட்டுல எழுப்புதல் நடைபெறாம இருப்பதற்கு நம்ம ஜெபிக்காம இருப்பது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள் நம்ம ஜெபிக்காம இருப்பதால தான் அவங்களுக்கு தாமதமா கிடைக்குது. பிறர் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும். யோபுவின் ஃப்ரெண்ட்ஸ் மேல யோபுவுக்கு கோபம் நீங்குவதற்கு கர்த்தர் யோபுட்ட ஜெபிக்க சொல்றாரு. இன்னைக்கு பைபிள் வாசிச்சிங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணினீங்களா? அப்படின்னு பல கிறிஸ்டியன் சென்டர்ஸ்ல, சர்ச்சஸ்ல ஒரு பெரிய வாசகங்கள் எழுதி இருக்கதை நம்ம பார்த்திருப்போம். அதுல இனிமேல் நம்ம இன்னைக்கு பிறருக்காக ஜெபம் பண்ணினீங்களாங்கிறதையும் கூட ஆட் பண்ணிக்கணும். சுயநல ஜெபங்கள் நம்மளை விட்டு மறையணும்னு நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.